ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தாராளமான பண வரவிற்கு தாமரை விதை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். சம்பளம் வாங்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கையில் காசு வந்த அடுத்த நிமிஷம் அது காணாமல் போயிடும். ஏன்னா அவ்வளோ கடன் வச்சுருப்போம். பிச்சு பிடுங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்தாக்கா பணம் இல்லாமல் மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு கிடப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மிக மிக அருமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். நம்ம கையில் எப்பொழுதுமே பணம் புரளத்துக்கு நீங்கள் மாதம் மாதம் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பணம் விஷயத்தில் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். மகாலட்சுமிக்கு சொந்தமான தாமரைப்பூ, நம்ம இந்த பூவிலிருந்து எடுக்கப்பட்ட விதை தான் நம்ம பரிகாரத்துக்கு தேவை. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 3 தாமரை விதைகளை நீங்கள் எடுத்துக்கணும். தாமரை விதையை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு பண வரவு அதிகரிக்கணும், தாராளமாக எங்கள் கையில் பண வரவு புரளணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் மகாலட்சுமி அம்மாட்ட வைங்க. தாமரை விதைகளை உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய விதைகளை நல்லா மூடிக்கிட்டு உங்களோட குல தெய்வத்தையும் மகாலட்சுமி அம்மாவையும் மனசார வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் நீங்கள் அந்த 3 விதையும் வச்சு பூஜை அறையில் மகாலட்சுமி அம்மாவோட பாதத்தில் நீங்கள் வச்சிடணும். 3 நாள் இதே போல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். 3 நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு விசேஷ பலனாக கொடுக்கும். காலையில் இந்த மூணு விதைகளை எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு கையில் நல்லா இறுக்கி மூடிக்கோங்க. உங்களோட பிரார்த்தனையை சொல்லுங்கள். திருப்பி அந்த கண்ணாடி பவுலில் நீங்கள் போடுங்க. நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது பல மடங்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும். நம்ம அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30லேருந்து 5:30க்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. 3 நாள் செஞ்சதுக்கப்புறம் 3ஆவது நாள் இந்த விதைகளை எடுத்து போயிட்டு பக்கத்தில் உங்களுக்கு குளம் இருந்ததுன்னா அங்கே போட்டுருங்க. குளம் இல்லாத பட்சத்தில் ஒரு தண்ணி தொட்டி நீங்களே ரெடி பண்ணி சேரும் தண்ணியும் போட்டு அதில் நீங்கள் விதை போடுங்க. இந்த விதை நல்லா வேரூன்றி நல்லா வளர வளர நம்ம வீட்டில் பண வரவு தாராளமாக வளரும். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான பரிகாரம் தான் இது. தாமரை விதை மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா தாமரைப்பூ. அதுலேருந்து வரக்கூடிய இந்த விதைகள் நம் வீட்டில் இல்லை நம்ம போடக்கூடிய குளத்தில் நல்லா வேரூன்றி நல்லா படர்ந்து வளர 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 நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு வளரும். நம்ம அந்த பூ பூக்கிறது மாதிரியே நம்ம வீட்டில் சந்தோஷங்கள் பூக்கும், மகிழ்ச்சி பூக்கும், பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் அதில் நீங்கள் இதை ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உண்மையாகவே இது மிகச்சிறப்பான ஒரு பரிகாரம். இது நிறைய பேர் இதை பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய கடன் பிரச்சனைகள், பணம் இல்லை அப்படின்னாக்கா பிரச்சனை தான். அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்காது, ஒரு சந்தோஷமாக அந்த குடும்பம் இருக்காது. ஒரு குடும்பம் இந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னாலே பணம் இருந்தாலே போதும், அந்த குடும்பத்தில் தானாகவே சந்தோஷம் வந்துடும். அப்போ மகாலட்சுமி அம்மாவோட அம்சமான இந்த தாமரை பூ விதைகளை வச்சு நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். பணம் சம்பந்தப்பட்ட பண பிரச்சனை அனைத்துமே நீங்கி உங்களுக்கு அதில் பண வரவு அதிகரிக்கக்கூடியதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நீங்கள் மனசார முழு மனதோட எந்த நாளில் நீங்கள் செய்யணும்னு இல்லைங்க, எந்த நாளில் வேணால் நீங்கள் செய்யலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யுங்க. உங்கள் குல தெய்வத்தையும் மகாலட்சுமி அம்மாவையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்பொழுது நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், இது முழு பலன் உங்களுக்கு அமையும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு மகாலட்சுமி தாயாரின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.